இந்த பதிகத்துல ஒரு நுணுக்கம் சொல்றேன். பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீதன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவா முத்துண்டு உன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய். மதுரை கடவுள் மதுரை மண் சுமந்து மதுரை கோவால் முத்துண்டு யாருக்காக? தனக்காகவா? மாணிக்கவாசகருக்காக. மாணிக்கவாசகருக்காக கூலியாளா போனான், அடி வாங்கினான் இல்லையா? ஆமா, அதை நினைச்சு பார்க்கிறாரு. ஐயோ கடவுளே, நெற்றி கண் படைத்த கடவுளடா நீ, எனக்காக நீ அடி வாங்கலாமா? நம்ம வீட்டு பையன் திருச்சிராப்பள்ளி பஸ் ஸ்டாண்டில் ஐயாடு பிச்சை எடுக்கிறான்னு சொன்னா, கோபத்தில் போய் பிச்சை எடுக்கிறான்னு சொன்னா என்ன மாதிரி இருக்கும்? பவுர் எரியாதா இல்லையா? வயது எரியாத அவர் பரிசுமந்த பாட பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீதான் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு முன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய் பாடுதுங்கானம்மானாய். இதோடு விட்டாரா? அப்படியே யாத்திரையா போனார், திருக்கழுக்குன்று போனார் மாணிக்கவாசகர். அந்த நினைப்பு வெள்ளத்துல அப்படியே போயிட்டு இருக்க, ஆண்டவன் செய்த திருவிளையாடலை நினைச்சுக்கிட்டே போறது. அங்க போய் சொல்றாரு, பிட்டுவாணிச்சியனுடைய பிட்டை உடைத்தவன் அல்லவா நீ. பிட்டுவாணிச்சியன் ஒரு அம்மா மதுரையில் இருந்தா, மூதாட்டி. அவ பிட்டு சுட்டு விற்கிறது தான் அவளுக்கு தொழில். உற்றார் உறவினர் யாரும் கிடையாது. பிட்டு சுடுவா, இப்படி ஒரு டப்பா. இதை விற்கிறதுக்கு என்ன பண்ணுவா, இப்படி ஒரு தாம்பாளத்துல இப்படி அடிப்பா. இது உடையவே உடையாது. இதை வச்சு வித்துக்கிட்டு இருந்த. எதுக்கும் ஒரு அளவு, விற்கிறதுக்கு ஒரு அளவு வேணும் இல்லையா? இல்லையா? சிவன் போனா, பாட்டி பாட்டி வைகக்கரையை அடைக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்குறேன் தம்பி, என்கிட்ட காசு தான் இல்லடா, விட்டுதான் இருக்குது. பாட்டி நீ விற்கிறதுக்காக இப்படி வச்சுக்கிற பாரு, இப்படி வச்சுக்கிற பாரு, அதை நீ கொடுக்க வேண்டாம். உடஞ்சு போய் கிடக்கு பாரு, அதை கொடு. பாட்டி நினைச்சா, நான் போட்டேன்னா உடையவே உடையாது, இந்த பைத்தியக்கார கொஞ்சம் கேட்கறானே, என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு, சரி இவன் பைத்தியக்கார பையன் கேட்கறான், இதை மிச்சம் மீதே சும்மா கிடக்கிறத கூட்டி கொடுத்துடலாம். ஏன் அவன் முன்னாடி அட்வான்ஸ் கேட்டான்? இல்லை, இப்போ நம்ம இப்போ ஒரு கொத்தனை கூப்பிட்டு, ஒருத்தனை வேலைக்காரனை கூப்பிட்டு அட்வான்ஸாக கொடுக்குறோம். கொடுக்குறீங்களா? கிடையாது. அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா, ஒரு கொத்தனை கூப்பிட்டு இன்னைக்கு இந்த செவரை கட்டுன்னு சொன்னீங்கன்னா அட்வான்ஸாக கொடுக்குறீங்க? கொடுக்குறது இல்லை. இவன் ஏன் அட்வான்ஸ் கேட்டான்? ஏன் கேட்டான் அவன்? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நுணுக்கம் சொல்றேன் கேள்வி. அவன் எங்கள் இனத்தவன், ஜாதியில இல்ல. வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தவர்.
நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் போவோம். ஆனால் நான் நடராஜனுக்கு வாங்குவேன். நடராஜன் அட்வான்ஸாக கொடுத்தீங்க? எனக்கு நடராஜன் ரொம்ப நாளாக தெரியும். இன்னொரு தடவை நாங்கள் ஒரு தடவை 2 தடவை பாடிருக்கேன். அவர் பிள்ளை கல்யாணத்துக்கோ பொண்ணு கல்யாணத்துக்கோ பாடினேன் இல்லை? ஆமாம், நீ அங்கேயே உட்காந்தபடியே பதில் சொல்லு. அவர்கிட்ட கேட்கல. நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் போவோம். எந்த இனத்தமாக இருந்தால் தான் அட்வான்ஸ் கேட்டான். பிட்டு அட்வான்ஸ் கேட்கலாம். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஆமாம். சரி, நான் அட்வான்ஸ் தம்பி போட்டு உடஞ்சி போட்டு தானே கேட்குறேன். நான் உள்ள போயிட்டு ஏய் உள்ள போய் அந்த தாம்பாளத்தில் போய் பார்த்தா எல்லாமே உடைஞ்சு கிடக்கும். அது வரைக்கும் உடைஞ்சதே கிடையாது. இவன் உண்டு பண்ணி வைக்கிறான், கொண்டு கொண்டு போகிறான். முத்து தாண்டவன் ஒரு கீர்த்தனை. அவன் எதையும் உண்டு பண்ணுவான், எதையும் அழிப்பான். அது அவனுக்கு முடியும். நம்மளால முடியுமா? முடியாது. எந்த கடவுளுக்கும் முடியாது. உடைஞ்சு கிடந்து இப்ப இருக்கிற பாட்டின்னா தம்பி தம்பி ஒண்ணுமே உடையிலடா அப்படின்னு நல்ல 100 பங்கு போய் சொல்லியிருப்பான். இப்ப இருக்கிற பாட்டிகள்லாம் நம்ம கெட்டிகாரி பாட்டி. அந்த பாட்டி அப்படின்ற உண்மையான பாட்டி, உண்மையான பாட்டி. தம்பி தம்பி நீ கடவுளே மாறி வந்திருக்கடா. இது வரைக்கும் அந்த புட்டு நான் போட்டேன்னா அது உடையதே இல்லடா, எல்லாமே உடைஞ்சு கிடக்குடா. இந்தாடா நீ அவ்வளவும் எடுத்துக்கணும். யாருக்காக? புட்டு வனத்துக்காக வந்தான், மாணிக்க வாசகருக்காக வந்தான் இல்லையா? திருக்கழுக்குன்றத்துல போய் நினைக்கிறார் ஐயா. இதை யாரு? மாணிக்க வாசகர். புட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே. அந்த நினைப்பு வெள்ளத்துல எப்படி போறாரு பார்த்தீங்களா? அவரு மறக்க முடியுதா? அவருக்கு மறக்க முடியல, மறக்க மாட்டாரு. ஆமா. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே, சட்ட நேர்பட வந்திலாத சடக்கனேன் முன்னை சார்ந்திலேன். சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாய வெண்கட்டனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே. நாம எல்லாருமா கொஞ்சம் திருவாசம் சொல்லி பார்ப்போமா? மெதுவா சொல்றீங்களா? மெதுவா சொல்றீங்களா? தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. சொல்றீங்களா? தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் நிறைவு போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 100 மார்க் வாங்கிடுங்க. அழகா சொல்லுங்க. நான் என்ன பண்ணா, ஆஃபீஸுக்கு போயிட்டு காலைல 10 மணிக்கு போமா, சார் 5 மணிக்கு வந்தான். பார்வதி காஃபி விட்டான். உள்ள போய் கேஸ் அடுப்பு தானே, என்ன ஊதுமா? இல்லைன்னா அடுப்பு ஊதுற எனக்கு ஊதுறது அப்படின்னா பிடிச்சிருந்தது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். யார் பார்க்குறா? எவ பார்க்குறா? நேரடி பார்க்குறா. புஷ்ஷுன்னு சத்தம் தான் கிடையாது இல்லையா? அப்படின்னா பாறை காய்ச்சி டிக்கெட் விட்டு வந்த கிளப்புல நல்லா ஆத்தி ஒரு புத்தி கடி. என்னங்க
இவ்வளோ நாளாக 25 வருஷம் 30 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. புத்தி கிடந்தது. காலத்தில் தோண்டி கேட்குறேன், புத்தி இருக்கவங்க என்ன மறுபடியும் கேட்குறீங்க? காபி கொடுத்துப்பாரு கொடுத்தோம். ஐயோ சக்கரை அதாண்டி கேட்டேன். அங்கே கேட்டது சார் பண்ணிட்டான். நல்லபடியாக தப்பை ஒத்துக்குனேன். இவ்வளோ பேர் ஒத்துக்கிறது, இவ்வளோ பேர் ஒத்துக்காதவங்க தான் இந்த மாதிரி நல்லா தான் பாடுவீங்க. பாடும்போது இந்த கைத்தட்டு ஒன்று சேரணும். பாட்டும் தாளமும் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். சொல்லி பார்க்கலாமா? தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிவநாமாவை நீங்களும் சொல்லணும். அப்படி இருந்தான். இப்போ பொன்னம்பலம் சொல்லிட்டேன், வெள்ளியம்பலம் சொல்லிட்டேன். அடுத்தது தாமர சபை. எது எது எது? 100 மார்க் நம்ம தெரிஞ்சிருக்க. மணி 9 அபூர்வமான திருப்பதிகளுக்கு ஊர் இல்லையா? திருநெல்வேலிக்கு ஒரே ஒரு பதிகம் ஒப்பற்ற திருப்பதி. நல்ல நீதி சொல்றாரு. மறுமை நன்னறியவை மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. மந்திரம்
அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் தொரிதர துன்று பைம்பூன் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வதாமே. மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. மறந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. திருந்து தேவன் கொடி தேவதேவைதிய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே. அடிகள் வேடங்களே மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. திருந்து தேவன் குடி தேவதேவைதிய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே. அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்கள்